வணக்கம், வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. இப்போது இணைந்திருப்பது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். விதியை மாற்றி அமைப்பதற்கு பல நிகழ்ச்சிகளை வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். நிச்சயமாக இதுல இருந்து நம்மளுக்கு பல கருத்துகள், பல ஐடியாஸ்ங்க நம்ம விழிப்புணர்வுல வந்திருக்கோம். நம்மளும் அதை செயல்ல போட்டுக்கொண்டு நம்ம வாழ்க்கையும் எப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வது என்று நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை சரிவர அழகாக ஆகுவதற்காக நம்ம பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அல்லவா. இந்த வாரம் மறுபடியும் ஒரு புது தலைப்போடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த வாரம் நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன என்றால், எப்படி மௌனத்தின் சக்தி மூலமாகவும் அமைதியின் சக்தி மூலமாகவும் எப்படி பழக்க வழக்கங்களை நேர்மறையாக ஆக்கிக் கொள்வது, எப்படி வாழ்க்கையை சதா ஆரோக்கியமாக செல்வம் நிறைந்து எல்லாம் செழிப்பும் நிறைந்து நீடோடி வாழ்வதற்கு எப்படி மௌனத்தின் சக்தி நம்மளுக்கு உதவி புரியும் என்று தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம இன்னைக்கு 1 மணி நேரம் அதற்காக நம்ம நேரத்தை செலவழிக்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்ன சில கேள்விகள். இந்த கேள்வி என்னன்னா, பழக்க வழக்கங்கள். நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோம்னா கேட்டு பாருங்க, ஏன் பிறந்தோம்? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ன்னு பாடல் இருக்கு. எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு இந்த வாழ்க்கை உறவுகள்ல வந்தோம்? இந்த உறவுகள்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னத்துக்கு இந்த உறவுகள்? இதுல இருந்து நம்மளுக்கு எதை அனுபவம் செய்வதற்கு நாம இந்த உலகத்தில் பிறந்து வந்தோம்? நிச்சயமாக அதுக்கு பதில் என்ன, நம்ம சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு தான். ஆத்மனை நம்ம ஆத்ம லோகத்துல இருந்து மேல இறைவன்கிட்ட இருந்து இறங்கி இந்த உடலை எடுத்து நம்ம நடிப்பதற்காக இந்த பூமியில் வந்தோம். எதுக்கு நடிப்பதற்கு? அழகான சந்தோஷமான அன்பு நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம பூமிக்கு வந்தோம். ஆனால் காலப்போக்கில் எதற்கு வந்தோம் என்று மறந்ததுனால, நம்ம எதிர்மறையான செயலுக்கு அடிமையானதுனால நம்ம வாழ்க்கையில சோகங்கள் வர ஆரம்பித்தது. சோகங்கள் வரும்போது ஏன் சோகங்கள் வருகிறது அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டும் இல்லையா? அதுவும் நம்ம பழக்கத்தினால தானே. நம்ம செய்யற, நம்ம பேசுற வழிமுறைகள், நம்ம சிந்திக்கிற வழிமுறைகள், நம்ம செயலை செய்கின்ற வழிமுறைகள், நம்ம பார்க்கிற பார்வை மூலமாக, கேட்கிற சத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாம் தவறான செயலும் சரியான செயலும் செய்யறோம். அப்ப இந்த செயலை மறுபடியும் செய்யும் போது அது பழக்க வழக்கங்களா வந்து விடுகிறது. அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவம் செய்து கொண்டிருக்கோம். இப்ப எதிர்மறையான, அதாவது நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் எப்படி வளருது? எதிர்மறையான பழக்க வழக்கங்கள்னா என்ன? அதோட எதிர்மறையான பழக்க வழக்கத்தினால நம்மளுக்கு எந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்கின்றோம்? அடுத்த கேள்வி, நேர்மறை சிந்தனை என்றா என்ன? நேர்மறை சிந்தனை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதோட அனுபவம் எப்படி இருக்கும்? அதுல என்ன நன்மைகள், என்ன தீமைகள் விளங்குதுங்களா? எப்படி பழக்க வழக்கங்கள் உருவாகிறது? அது நேர்மறையான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், எதிர்மறையான பழக்க வழக்கங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் எதிர்மறையான பழக்க வழக்கங்கள் அது எப்படி உருவாகுது? அதில் கிடைக்கிற நம்ம அதில் என்ன அனுபவம் செய்கிறோம்? அப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பழக்க வழக்கத்தை நம்ம எங்க போகிறோம் என்ற பாதையை தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் முதலே கேட்டேன், ஏன் பிறந்தோம்? என்னைய கேட்டீங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன்னா அந்த பூமிக்கு சதா சந்தோஷமாக எல்லாரு கூடயும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லாம் சுகங்களும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் சொல்லுவாங்களா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கணும்னு. அதே மாதிரி எல்லா குணங்களும் நிறைந்து எல்லாரு கூடயும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த பூமிக்கு இந்த உடலை எடுத்து நான் வந்தேன். காலப்போக்குல நான் என்னோட நோக்கத்தை மறந்ததுனால, வழி தவறி போனதுனால சோகங்கள் விழுந்து, பிரச்சனைகள்ல விழுந்து, வலியும் வேதனையும் அனுபவம் செய்து, எது சரியான பாதை எது தவறான பாதை என்று தெரியாமல் சோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் சோகங்கள் வருது? ஏன் சோகங்களை அகற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த உலகத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். உலகத்துல எப்போதுமே மௌனம் ரொம்ப குறைவு, அமைதி. அதுவும் இந்த காலகட்டம் 2000 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பரப்பரன்னு எல்லாரும் பிஸியா இருப்பாங்க.
நீங்க இப்ப போய் யார வேணாலும் பார்க்கலாம். காதுல ஒண்ணு இயர்போன் மாட்டிக்குவாங்க. அதான் இப்ப வந்து ஒயர்லெஸ் இருக்கு இல்லைங்களா? காதுல ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. சில நேரம் அது தோடு மாதிரி இருக்கும். சில நேரம் காதுல மாட்டிக்கலாம். அப்ப நிறைய பேர் கேட்டுமா சிலவங்கள நான் பார்ப்பேன். பகல் முழுவதும் மாட்டியிருப்பாங்க. சாப்பிடும் போது மாட்டியிருப்பாங்க. நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஏன் இந்த காதுல வந்து சும்மா மாட்டிக்கிட்டே இருக்கீங்க? தேவைப்படும் போது மாட்டிக்கலாமே. அவர் என்ன சொல்றாரு, திடீர்னு கால் வரும். கால் வந்தா நான் பதில் சொல்லணும். அப்ப வந்து காதுலயே மாட்டியிருந்தா நான் சத்தம் இல்லாம எடுத்துருவேன். அதுக்குன்னு ஒரு நாள் முழுவதுமா மாட்டி இருக்கிறது. நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல பார்த்தாலும் சரி, காடியில பார்த்தாலும் சரி, மோட்டர் ஓட்டுறவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு சத்தத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனா, ட்ரெயின்ல போனாலும் யாரும் யாரு கூட பேசுறது இல்ல. ஹலோன்னு கூட சொல்றது இல்ல. காதுல ஒரு வாக்மேன், கையில ஒரு ஹெட்போன், அதை பத்தி தான் அதுக்குள்ளதான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. அதே மாதிரிதான் ரோட்ல நடந்து போகும்போதும், காடி ஓட்டிட்டு போகும்போது யாரும் இப்ப வந்து மௌனம் இல்ல, தனிமையை கொஞ்ச நேரம் தன்னை அறிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவது. ஏதாவது ஒண்ணுல வந்து அவங்க மூழ்கி போயிருக்காங்க, தன்னை மறந்து இருக்காங்க. அவங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் மௌனமா தானே இருக்கோம், நாங்க யார்கிட்டயும் ரொம்ப பேசுறது இல்லையே, அப்பனா நாங்க மௌனமா தானே இருக்கோம் என்று சொல்றாங்க. அப்ப நல்லா கேட்டு பார்ப்போம், மௌனம் என்றால் என்ன? நம்ம நினைக்கிறோம் மௌனம் என்றால் சத்தத்துல வராம இருக்கிறது தான் மௌனம் என்று. ஆனா நல்லா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அகற்றின் அழகு முகத்தில் தெரியும். இந்த அகத்தில் தானே நம்ம உள்ளார் தானே அமைதியா இருக்க வேண்டும் அல்லவா? நம்ம கொஞ்சம் நம்ம வாய் பேசாம இருக்கலாம், இந்த புலனை அடக்கி விடலாம். ஆனால் உள்ளே நடக்கிறத அந்த புலனை எப்படி, இந்த சூட்சும புலன்கள், மனம், எண்ணங்கள் உருவாகிறது. இது பேசுது இல்லையா? ஏதாச்சும் ஒரு கதையை கேட்போம், ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு டிராமா பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம எங்க மௌனத்துல இருப்போம்? மௌனத்துல இல்ல தானே, ஏதாச்சும் ஒரு சத்தத்துல இருந்துகிட்டே இருப்போம். அப்படியே வந்து சரி எனக்கு அமைதி வேணும்னு சொல்லி வெளியே போறாங்க. அப்பயும் வந்து என்ன செய்யறாங்க, ஏதாச்சும் ஒரு சத்தம் பேசுறாங்க, சாப்பிட போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கூட யாரும் அமைதியா இருக்கிறது இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசுவாங்க. இல்ல ஹெட்போனை பார்த்து, இப்பதான் எல்லாருக்குள்ளயும் கையில ஹெட்போன் இருக்கறதுனால அந்த ஹெட்போனை திருப்பிக்கிட்டே சாப்பிடுவாங்க. தண்ணி குடிக்கும் போது, டாய்லெட் போனாலும், முன்ன டாய்லெட்டுக்கு போனாச்சும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும், நம்ம தனிமையில இருக்கலாம்னு நினைக்கிறோம். இப்ப டாய்லெட்டுக்கு போனா கூட தனிமையில ஹெட்போன் கூட வந்துருது. தூங்கும் போது பக்கத்திலேயே பெட்டு பக்கத்திலேயே வச்சுக்கிறது. அப்புறம் யாருக்கு ஃப்ரெண்டு கூட ஒன்னா சேர்றோம்னு சொல்லி ஃப்ரெண்ட் கேதரிங்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் இல்லங்க, அந்த ஹெட்போன் கேதரிங். எல்லாரும் ஒரு ஹெட்போனை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ பிடிச்சுக்கிட்டு பேசுறது என்னமோ குறைவுதான். ஆனா ஹெட்போனை வந்து ஹெட்போன்ல பேசுறது தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப பேசுறாங்க இல்லையா, உள்ளே பேசுகிறார்கள். அப்ப குடும்பத்துல ஒன்னா சேரணும்னு சொன்னாலும் அங்கேயும் அப்படிதான், எல்லாருக்கும் ஒரு ஹெட்போன் இருக்கு. எல்லாரும் ஹெட்போன் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி கூட கதை பேசுறது இல்ல, அம்மா அப்பா கூட ரொம்ப பேசுறது இல்ல, சகோதரன் சகோதரி கூட ரொம்ப உறவுல வர்றது இல்ல. அப்ப இந்த பழக்கங்க பாருங்க, நம்ம வந்து இந்த நெகட்டிவான பழக்கத்துக்கு அடிமை ஆகணும்னு அதோட தாக்கம் என்ன, அது நம்மளுக்கு என்ன கொண்டு வர்றது, இதை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல உள்ளவங்க அனைவருக்கும் என்ன விரும்புறாங்கன்னா, எனக்கு அமைதி வேணும், எனக்கு அமைதி வேணும் என்று எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அமைதி வேணும், பாடலும் இருக்குது இல்லையா, எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் என்று. அப்ப எல்லாரும் வந்து இந்த உலகத்துல சிறியவர்களோ பெரியவர்களோ எல்லாரும் அமைதி கேட்கிறாங்க. எங்களுக்கு அமைதி வேணும், நிம்மதி வேணும். அதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க. பீச்சுக்கு போறாங்க, ஜங்கல் ட்ரெக்கிங் போறாங்க, நிறைய விஷயம் செய்யறாங்க. ஆனா அப்ப போயிட்டு வந்தா கூட அவங்கள்ட்ட அமைதி கிடைக்க மாட்டேது. ஏன் அமைதி கிடைக்க மாட்டேதுன்னு அவங்களும் ஆழத்துக்கு சிந்திக்கிறது இல்ல, ஏன் அமைதி கிடைக்க மாட்டேதுன்னு. அப்ப எல்லாரும் பரபரப்பா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன செய்யுது, இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ஒன்னும் நெகட்டிவாவே போய்கிட்டு இருக்கு. இப்ப நெகட்டிவ் பழக்க வழக்கங்கள் வருவோம் ஓகேங்களா. நெகட்டிவ் பழக்க வழக்கங்கன்னா என்ன? நெகட்டிவ் பழக்க வழக்கங்கன்னா இந்த விகாரம் இல்ல இந்த பலவீனம், காமம், கோபம், அகந்தை, பற்று, பேராசை, சோம்பல், கவன இன்மை, பொறாமை, பழிவாங்குதல், இதெல்லாம் வந்து நெகட்டிவான பழக்க வழக்கங்கள். இதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். ஏன் இந்த அடிமையாவதுனால இந்த பழக்க வழக்கங்கள், கோபம், பொறாமை, பழிவாங்குதல், பேராசை, இதெல்லாம் வந்து நம்மள வந்து சோகத்துக்கு தண்ணி. நம்ம சொல்லலாம் கோவப்பட்டா நல்லது தானேன்னு. கோவப்பட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. கோவப்படும் போதே என்ன சொல்லுவாங்க, கோவக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. அதாவது இந்த விகாரத்துல உழுவுறவங்க, விகாரம்னா பலவீனங்கள், காமம், கோபம், அகதை, பற்று, பேராசை,
கவனயின்மை, சோம்பல், பயம், பழிவாங்குதல், இதெல்லாம் நம்மள என்ன செய்யும்னா நம்மளுக்கு சோகத்தை கொண்டு வரும், மன அழுத்தத்துக்கு கொண்டு வரும். இப்ப இந்த உலகத்துல அதிகமான சயின்டிபிக் ரிசர்ச் படி மன அழுத்தத்துல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சிறிய வயதுல இருந்து பெரியவங்க வயசானது வரைக்கும் எல்லாத்துக்கும் மன அழுத்தம், மன உளைச்சல், என்சைட்டி, ஸ்ட்ரெஸ். நிறைய பேரு இதுக்கு மருந்தம் எடுக்கிறார்கள். அப்புறம் அதுக்கு ரத்த கொதிப்பு வருதா, அந்த ரத்த கொதிப்பு வேற மருந்து எடுக்கிறாங்க. கேட்டா வேலை ஸ்ட்ரெஸ், வீட்டுல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு செய்யணும், அந்த பிரச்சனையை எப்படி எதிர்நோக்குறது, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சாலும் அவங்க வெளியே இருந்து யார்கிட்ட ஐடியா வாங்குறாங்க, அது செயல்ல போடுறாங்க. நிரந்தரமா முடிக்கிறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை. யாரும் யோசிக்கிறதுன்னு இல்ல, சிலவர்கள் யோசிக்கிறார்கள், சிலவர்கள் யோசிப்பதில்லை. எல்லாரையும் சொன்னா அது தவறாயிரும் இல்லையா? எப்போதும் இந்த எதிர்மாறியான பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு சோகம், வலி, வேதனை, இழப்பு இதுதான் கொண்டு வரும். இந்த பழக்கத்தை தான் நம்ம மாத்துறதுக்கு நம்ம வாரம் வாரம் இந்த மாதிரி விதியை மதியால வெல்லலாம் என்று சொல்றதுக்காக இனி ஒரு விதி செய்வோம். விதியை மாத்துவதற்கு என்று சொல்றோம். அதுக்கு தான் இந்த வாரம் வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப நம்ம விதியை மாத்துறதுக்கு நிச்சயமாக நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனை தேவை. ஆக்கப்பூர்வமான சிந்தனை என்றால் என்ன? ஆக்கப்பூர்வமான சிந்தனை மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மை பெறலாம்? ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பழக்க வழக்கங்கள், அமைதி, பொறுமை, விட்டு கொடுப்பது, இனிமை, சந்தோஷம், ஞானத்தின் தெளிவு, தூய்மை, சகிப்புத்தன்மை குணங்கள் தான் நம்மளோட நேர்மறையான பழக்க வழக்கங்களை உருவாக்கும். நேர்மறையான பழக்க வழக்கத்தை உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேர்மறையான பழக்க வழக்கத்தினால நம்ம என்னத்தெல்லாம் அனுபவம் செய்வோம். இப்ப நம்ம கிட்ட பொறுமை வேணும், நம்ம கிட்ட அமைதி வேணும், நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை வேணும், இனிமை வேணும், குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளுக்கு ஞானத்தின் தெளிவு இருக்க வேண்டும். இதெல்லாம் வேண்டும் என்றால் நம்மளுக்கு தேவையான சக்தி மௌனத்தின் சக்தி. ஆமா, நம்ம கல்வியை கத்துக்கிறதுனா நம்ம மத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்க நிறைய வீடியோங்கெல்லாம் இப்ப வருது இல்லையா, பாசிட்டிவ் திங்கிங் வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோஸ், இவங்க சாதிச்ச வீடியோஸ் எல்லாமே வருது. ஆனா இதெல்லாம் பாக்குறோம், ஆனா செயல்ல எத்தனை பேர் இதுல செயல்ல போடுறோம்? இங்க அதுதான் கேள்வி. இப்ப இந்த செயல் இதெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமா பலம் வேண்டும் அல்லவா? கேட்கலாம், நிறைய கேட்கலாம். ஆனா கேட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்ல கொண்டு வரணும். அப்ப அதை செயல்ல கொண்டு வரும் போது என்னென்ன மாற்றங்கள் வரும்? நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. நம்ம மாறணும்னா நம்ம பழக்க வழக்கங்களை மாறணும், நம்ம விதியை மாத்தணும். அதெல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு நிச்சயமாக மௌனத்தின் சக்தி தேவை. இப்ப மௌனத்தின் மூலமாகவும் அமைதி மூலமாக மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் நன்றாக மாறும். இது இரண்டும் இல்லாவிட்டால் நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்ப இதெல்லாம் மாறணும்னா நம்ம, ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு அவசரமான உலகம். இந்த அவசரமாக எல்லாத்தையும் அவசரமாக செய்யணும். சத்தமான உலகம், எங்க போனாலும் சத்தம். தீபாவளி வந்துருச்சுன்னா பட்டாசு வெடிக்கிற சத்தம் எல்லா இடத்துலயும் கேட்கும். இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னால பட்டாசு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பட்டாசு வெடிக்கிற சத்தத்தை கேட்டால் மிருகம் கூட பயந்து விடும் இல்லையா? அப்ப இந்த பழக்கத்தை மாத்த வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக மௌனம் மிகவும் மிக அவசியம். சத்தத்துல வந்து கொண்டே இருந்தா நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இந்த சத்தம் இல்லாத நிலைக்கு போகும்போதுதான் நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கெல்லாம் கேட்கலாம், மனதுல தோணலாம், சிலவங்க நினைக்கலாம், அப்படின்னா நான் சன்னியாசியா போகணுமா, நான் காட்டுல போய் உட்காரணுமா? அப்படிலாம் நான் உங்களை சன்னியாசியா போக சொல்ல, காட்டுக்கு போய் உட்கார சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்களோ, உங்க வீட்டுல எங்க இருக்கீங்களோ, என்ன வேலை செய்யறீங்களோ அதுல இருந்து சில நிமிடம் மட்டும் ஒதுக்கி கொள்ளுங்கள் இந்த மௌனமாக இருப்பதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியின் கடைசி வரும்போது உங்களுக்கு சில டிப்ஸ் தர. செய்து கொண்டு இருக்கிற செயல்ல போது நம்ம மௌனத்தை கடைபிடிக்கலாம். நம்ம தண்ணி குடிக்கும் போது
சாப்பிடும் போது எப்படி மௌனத்தை கடைபிடிக்கலாம் என்று அப்புறம் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். ஆனா மாறணும்னு ஆசைப்பட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த மணி உணர்ச்சி வந்தா நம்மளுக்கு வலியும் சோகமும் வருது. சோகம் வருது, கோபம் வருது. கோபம் எதனால வருது? என்னை அவமதிச்சு விட்டாங்க, என்னை ஏசுறாங்க, நான் செய்யாத தவறுக்கு என் மேல பழி போடுறாங்க, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. பேசலன்னா எல்லாரும் பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. நம்ம பேசலன்னா நம்மளோட திறமையை காட்ட முடியும். அதனால பேசணும், நம்ம திறமையை காட்டணும். ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சில இடத்துல நம்ம திறமையை காட்டவும் வேணாம், எதுவும் பேசவும் வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு முடிஞ்சோன்னு ஒரு கதை போடுறேன். சில விஷயத்துக்கு எங்கெல்லாம் நம்ம மௌனத்தை கடைபிடிக்கணும், எங்கெல்லாம் நம்ம பேசணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம விழிப்புணர்வுல நம்ம பழக்கத்தை மாத்தணும். யாரெல்லாம் தன்னோட பழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க இப்போது இந்த நிமிடம் கொஞ்ச நேரம் நீங்க உங்க மூச்சை பயன்படுத்தி, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் அமைதியை சுவாசிக்கிறேன், என்னுள்ளே ஆழ்ந்த மௌனம் வருகிறது, எந்த சத்தமும் என்னை தொல்லைப்படுத்தவில்லை, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் மௌனமாக இருக்கிறேன் என்று ஒரு உணர்வை கொண்டு வாங்க. அடுத்ததாக மௌனத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போவதற்கு, அமைதியை இன்னும் ஆழமாக அனுபவம் செய்வதற்கு 5லிருந்து 1 வரைக்கும் எண்ண போறோம். இப்ப 5லிருந்து 1 வரைக்கும் கணக்கு பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள நான் ஓய்வாக இருக்கிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், என் புலன் அனைத்தும் அமைதியாக சாந்தமாக இருக்கிறது, அமைதியை அனுபவம் செய்கிறேன் என்று நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஆரம்பிக்கலாங்களா? சரி, முதல்ல இருந்து 5. நீங்க கண்ணை மூடி செய்யலாம், கண்ணை திறந்து செய்யலாம், உங்க வசதியை பார்த்துக்குங்க. கண்ணை மூடி செய்யறதுனா கூட ஏதான், கண்ணை திறந்தா வானமோ இல்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்டோ பார்த்து நீங்க செய்யலாம். ரெடிங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கலாம். 5. நீங்க மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. 5. நான் அமைதியாக இருக்கிறேன், சாந்தமாக இருக்கிறேன். நெத்தியில அழகான ஒரு ஒளி சாந்தமாக பிரகாசிக்கிறது. நான் ஓய்வாக இருக்கிறேன். 4. நான் அமைதி ஆழத்துக்கு செல்கிறேன். ஆத்மான நானும் ஒளி வடிவத்தில் இருக்கும் அசரீரியான ஒளியான நான் அழகாக அமைதியாக பிரகாசிக்கிறேன். இந்த உடலும் அமைதியாக சாந்தமாக ஆகிறது. 3. நான் அமைதியின் இன்னும் ஆழத்துக்கு செல்கிறேன். மௌனமாக ஆகிறது. எல்லாம் புலனும் மௌனமாக இருக்கிறது. மிக லேசான உணர்வை உணர்கின்றேன். நீங்க மூச்சை இழுத்து அந்த மௌனத்தை அனுபவம் செய்யுங்க. 2. இன்னும் மௌனமாகவும் அமைதி என்னை சூழ்ந்திருக்கிறது. அமைதியின் கடலில் மூழ்கின போல அந்த லேசான சுதந்திரத்தை அனுபவம் செய்கிறேன். 1. நான் இப்போது நிரந்தரமாக மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த அமைதியில நீங்க மூழ்கி இருக்கலாம். அந்த நீங்க 5லிருந்து 1 வரைக்கும் எண்ணும் போது நீங்க பார்க்கலாம், உங்களோட மனதின் வேகம், சிந்தனையின் வேகம் குறைஞ்சிருக்கும். நான் லேசா இருக்கேன். அப்படி எங்கேயாச்சும் இந்த கீழே அமைதி சாந்தமாக வந்த பிறகு அப்படி இடையில ஏதாவது ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, இது செய்யணும், அது செய்யணும், வேற நினைப்பு வந்துருச்சுன்னா, மறுபடியும் 3, 2, 1 நான் ஓய்வாகவும் லேசாகவும் இருக்கிறேன். இந்த ஆழமான மௌனத்தை நீங்கள் ஒரு நாள் சிலது நேரம் நீங்கள் அதை பயிற்சி செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் நம்ம கிட்ட சொல்லிக்கணும், நான் சாந்தமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், இந்த மௌனத்தில், இந்த அமைதியில் நான் தெளிவாக இருக்கிறேன். அது வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது அனுபவபூர்வமாக இருக்க வேண்டும். அது வார்த்தையா மட்டும் இருந்தா ஒரு உணர்வு வராது, தெரியுங்களா? இந்த உடல் அங்கேயும் இங்கேயும் அசைக்க ஆரம்பிக்கும், கால் அரைக்கிறதெல்லாம் உணர்வோம். இப்ப நம்ம நேசமா மனப்பூர்வமா சொன்னமா, மனமும் இதயமும் ஒன்றாக இணைஞ்சி சொன்னமா, நம்மளோட புலன் அப்படியே நின்றும். நம்ம என்ன அலைகளும் நின்றுவிடும்.
எல்லாமே நிறுத்தி மிக ஒரு ஸ்தீலான அமைதி கிடைக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா இது நான் 2-3 நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அப்ப அந்த மௌனமாக இருக்கும் போது நமக்குள்ள மாற்றங்கள் வரும். நீங்க கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. கேட்டதை செயல்ல கொண்டு வரணும். அப்ப கேட்டதை செயல்ல கொண்டு வரும்போது தான் அதுல பல நன்மைகள் இருக்கிறது. சரி, இத பத்தி பேசுறதுக்கு முன்ன ஒரு குட்டி கதை கேளுங்க. இதுல மௌனத்தின் எப்பெல்லாம் மௌனமா இருக்கணும், ஏன் மௌனமாக இருக்கணும், இப்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் எடுத்துக்கிட்டோமா, எல்லாருமே இந்த மௌனத்தின் சக்தியை பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் புதிய கண்டுபிடிப்பு, பல விஷயங்கள் வெற்றி அடைகிறாங்க. அதை ஒட்டி நம்ம ஒரு கதை கேட்போம். கதைக்கு அப்புறம் இது ஒண்ணு தொடரும். வாங்க கதை கேட்கலாம். மௌனமே இறைவன், சாந்தியே இறைவன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மௌனத்திற்கு அப்படி ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது நண்பர்களே. மௌனத்தின் சக்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அடைவது? இந்த பதிவில் மௌனத்தின் முதல் நிலையை அடைகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு குட்டி கதை இருக்கு. ஒரு ஜென் துறவி ஒரு மனிதர் ஒருவருக்கு 5 சூழ்நிலைகள்ல வாழ்க்கையில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பாடம் அது. அதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த மனிதர் ஒருவருக்கு அவருடைய வாய் வார்த்தைகளே வாழ்க்கையில் அவருக்கு பெரும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது. யோசிக்காம பேசுறதும், பிறகு அதுக்காக வருந்துறதும், அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்றதும் இவருடைய வாழ்க்கையில வழக்கமாக நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள். தன்னுடைய பிரச்சனையை உணர்ந்து கொண்ட இந்த மனிதர் அந்த ஊரில் இருந்த ஒரு ஜென் துறவி ஒருவரை சந்திப்பதற்காக செல்கிறார். அவரிடம் போய், குருவே, எனக்கு என்னுடைய வாய் தான் பிரச்சனையா இருக்கே, நான் கண்டபடி வார்த்தைகளை விட்டுறேன். சில நேரங்களில் உறவுகளிடத்தில், சில நேரங்களில் நண்பர்களிடத்தில், தெரியாதவர்களிடமும் கூட இது மாதிரி நான் வார்த்தைகளை விட்டு பெரிய பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறார். அந்த மனிதரை அமைதியாக பார்த்து ஜென் துறவி, பேசுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசியே ஆகணும். ஆனால் எப்போதுமே அது சிறந்த ஒரு தெரிவாக இருக்காது. சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனம் வலிமை வாய்ந்தது அப்படின்னாரு. மௌனமாக கடந்து செல்வதால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் என்றார். அதற்கு 5 முக்கியமான சூழ்நிலைகளில் நீ மௌனமாக இருப்பது மிகவும் அவசியம் வாய்ந்தது. 5 சூழ்நிலைகளை கற்றுக் கொடுத்தார் அந்த மனிதருக்கு. அவர் சொன்ன முதலாவது சூழ்நிலை, உனக்கு கோபம் வரும்போது நீ மௌனமாக இருக்க வேண்டும். கோபம் ஒரு நெருப்பு போல உன் வழியில் எதிர்படுகிற எல்லாவற்றையும் அழித்துவிடும். உன்னுடைய அமைதியான மனநிலை, அன்பான உறவுகளை கூட அது பாதிக்கும். கோபத்தின் வெளிப்பாட்டால் நீ விடக்கூடிய வார்த்தைகளுக்காக பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் வருத்தப்படுவாய், அல்லது நான் ஏன் இது போல நடந்து கொண்டேன் என்று வெட்கப்படுவாய். கோபம் ஒரு விஷம். அது உன்னுடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் கேடுதான் விளைவிக்கும். அதனால் கோபம் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதிக்காதே. மௌனத்தால் கோபத்தை கட்டுப்படுத்து. 2வது சூழ்நிலை, முழுமையான அறிவு இல்லை என்றால் அந்த சூழ்நிலையில் மௌனமாக இரு. ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா நம்ம எல்லோரும் முட்டாள் என்று நினைச்சிடுவாங்கன்னு தெரியாத ஒன்றை தெரிந்தது போல பேச முற்படுவோம். ஆனால் ஜென் குரு சொல்றாரு, முழுமையான அறிவு இல்லாம நீ பேச முற்படுகிற போது அது மற்றவர்களின் பார்வையில் உன்னை முட்டாளாக்கும். நீ உன் மதிப்பை இழந்து போய் விடுவாய். கற்றுக்கொள்றதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நீ தவற விட்டு விடுவாய். ஏனென்றால் மற்றவர்களை நீ செவிமடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாய். 3வது சூழ்நிலை, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மௌனமாக இரு என்றார். சில நேரங்களில் ஒன்று மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உண்மை எது என்று தெரியாமல் வதந்திகள், அனுமானங்கள் அல்லது செவி வழியாக நாங்கள் அறிந்து கொண்ட விஷயங்களை வைத்து ஒன்றை பேச முற்படக்கூடாது. இது போன்ற சூழ்நிலைகள் காலத்துக்கும் நாம் வருந்துவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. 4வது சூழ்நிலை, யாரோ ஒருவர் அவருடைய உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்தும் போது மௌனமாக கவனத்தோடு கேளுங்க. பல சமயங்களில் நண்பர்கள் அவங்களுடைய மனபாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அன்புக்குரிய உறவை தேடுவார்கள். அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஆலோசனையையோ அறிவுரையோ எதிர்பார்க்கறதில்லை. ஏன் நியாயம் தீர்க்க சொல்லியும் கேட்பதில்லை. எந்த குறுக்கீடும் இல்லாமல் தங்களை செவிமடுத்தாலே போதும் என்கிற ஒரு ஆறுதலை மாத்திரமே அவர்கள் எதிர்பார்ப்பது உண்டு. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். அவர்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். 5வது சூழ்நிலை, மற்றவர்களிடமிருந்து கேலி அல்லது அவமதிப்பை எதிர்கொள்ளும் போது மௌனமாக இரு என்றார். எந்த ஒரு ஏளனத்தையும் கேலியையும் வெல்வதற்கான மகத்தான வழி மௌனம்தான். உங்களுடைய தோற்றம், நம்பிக்கைகள், செயல்கள்,
விருப்பங்களுக்காக நீங்க கேலிக்குள்ளாகலாம். அப்படி கேலி செய்யக்கூடியவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் உங்களை தாழ்வாக உணர வேண்டும், உங்களை நீங்க மோசமாக உணரணும், அது உங்களை காயப்படுத்த வேண்டும். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்க இந்த சூழ்நிலைகளில் கோபத்துடன் பதிலளித்து எதிர்வினை ஆற்றுவதுதான் அவர்களுக்கான வெற்றியாக இருக்கும். அதனால தான் ஜென் குரு சொன்னாரு, மௌனமாக இரு என்று. இந்த சூழ்நிலையில் மௌனமாக நடந்து கொள்வது உங்கள் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும். அவர்களுடைய செயல் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் நீங்க சேமிக்கிறீங்க. இன்னும் ஒரு விஷயத்துல அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 5 சூழ்நிலைகளிலும் நீ மௌனமாக இரு, அது உன்னுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என்று அறிவுரை சொன்னார் ஜென் குரு. த பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகத்தில் எழுத்தாளர்களான நிக்கோலஸ் டயட்டும் கார்டினல் ராபர்ட் சாராவும் பதிவு செய்கிறாங்க, மௌனம் என்பது எப்பவுமே பேசாமல் இருப்பதும் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் இல்லாமல் இருப்பதும் அல்ல. அழுத்தங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துவது தான் மௌனம். பல பிரச்சனைகளால் குழம்பி போய் இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலை நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை சிதறடித்திரும். அதனால் எந்த பயனுமே நமக்கு கிடைக்காம போகும். மௌனத்தை பயிற்சி செய்கிற போது அது நமது ஆற்றலை ஒருநிலைப்படுத்தும். சிறந்த படைப்பாற்றலும் கற்பனை திறனும் நம்மிலிருந்து வெளிப்படும். உறவுகள் வலுப்பெறும், முரண்பாடுகள் கூட நீங்கி போகும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட மாட்டோம். அதனால் நல்ல உறவுகளை கட்டி எழுப்பலாம். நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த அமைதி ஏற்படும். அது நம்மை நமது ஆழ் மனதோடு இணைக்கும். நண்பர்களே, தினசரி 5 முதல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மௌனமாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் என்கிறது பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகம். காலை வழக்கமாக எழுவதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக எழுந்து உங்கள் கட்டிலேயே மௌனமாக இருந்து பயிற்சி செய்யலாம். அல்லது உங்களுக்கு சௌகரியமான ஒரு அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பயிற்சி செய்யலாம். இயற்கையை ரசித்தபடி காலை நேர உங்களுடைய பேருந்து பயணத்திலும் கூட மௌனத்தை நீங்கள் பயிற்சி செய்யலாம். இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க, நீங்க எந்த செயல்களை செய்யும் போதும் மௌனத்தை பயிற்சி செய்யலாம். உதாரணமா, உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த சந்திப்பில் முதலில் ஒரு சிறு மௌனத்துக்கு பிறகு உரையாடலை ஆரம்பிக்கலாம். அங்கும் நீங்க மௌனத்தை பயிற்சி செய்யலாம் என்கிறது த பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களைப் போல அநேகமான வெற்றியாளர்கள் மௌனத்தை விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனை மிக வேகமானதாக இருக்குமா. ஏன்னா சில நொடிகளில் அவர்களால் மௌனத்தின் உயர்ந்த நிலையை தொட முடியும். நுட்பங்களை வகுக்கிறது, திட்டமிடுறது என்று மிகச் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சிறு மௌனம் எத்தனை மதிப்பு வாய்ந்தது என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து வைத்திருந்தார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளால் உங்கள் மனதின் அல்லது இதயத்தின் உணர்வுகளை விவரிக்க முடியாது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் தான் உண்டு. ஒன்று காலம், இன்னும் ஒன்று மௌனம். மௌனம் ஒரு தவம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தினாலையும் இந்த மௌனத்தை நீண்ட நேரத்துக்கு பயிற்சி செய்ய முடியாது. சிலவர்கள்னால அவங்களுக்கு பேச பிடிக்கும், எல்லாருக்கூடிய பழக பிடிக்கும், வெளிப்புறமாக வெளிநோக்காக இருப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிக இந்த மௌனத்தை விரும்புபவர்கள் மிக சிலவரே. ஆனாலும் எல்லாருக்கும் அன்றாடம் அவர்கள் சில நேரம் இந்த மௌனத்துக்கு ஒவ்வொரு ஆளும் ஒதுக்க வேண்டும். இந்த மௌனத்தில் இருக்கும் போது தான் நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு வேண்டாத பழக்க வழக்கங்கள், இந்த மன அழுத்தம், இது எல்லாம் நம்ம போக்கணும்னா, அதாவது வலி, வேதனை, இது எல்லாத்தையும் நம்ம போக்கணும்னா, நம்ம எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்றோம், மன அமைதி வேணும், மன அமைதி வேணும்னு. ஆனா அந்த அமைதி வேண்டதுக்கு நம்ம வெளிப்புறமாகத்தான் போய் தேடுறோமே ஒழிஞ்சி நம்ம உள்ளுக்குள்ள போக மாட்டோம். இந்த அமைதி என்றால் எங்க கிடைக்கும்னா, இந்த கதை கேட்டிருக்கீங்களா? அது 2 விதமா சொல்லுவாங்க இந்த கதைய. ஆடை கழுத்துல போட்டுக்கிட்டு ஆடக்கானோன்னு தேடினாங்களாம். இன்னொன்னு, இளவரசி தன் கழுத்துல உள்ள நெக்லஸ காணோம்னு தேடினாங்களாம். மாளிகை முழுவதும் தேடினாங்களாம். பயம் எடுத்துக்கிச்சான், இவங்க எடுத்துட்டாங்களாம், அவங்க எடுத்துக்கிட்டாங்களான்னு, நெக்லஸ காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடினாங்களாம். கடைசியா கண்ணாடி மண்ணுக்கு நிக்கும் போது அந்த நெக்லஸ் எங்க இருந்துச்சு? தன்னோட கழுத்துல தான் இருந்துச்சு. அதே போலதான் நம்ம அமைதியை நாலாபுறமும் தேடுறோம், வெளிய புறமா தேடுறோம். ஆனா தேட வேண்டிய இடத்துல நம்ம தேடுவதில்லை. தேட வேண்டிய இடம் எதுன்னா நம்மளோட இதயம்.
நம்ம மனதை நம்ம உள்ளார செல்ல வேண்டும். அப்பொழுது தான் நம்ம மனது அமைதியாக ஆகும். ஏன்னா அமைதி என்பது குணம் என்று நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு. நம்ம கிட்ட, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கிற குணங்கள் நமக்குள்ள நிறைய இருக்கு. அதை எப்படி தட்டி எழுப்பணும்னா நம்ம கிட்ட அமைதி வேணும், மௌனம் வேணும், இந்த பயிற்சி வேணும். எனக்கு என்னால முடியலன்னு சொன்னாலும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணுங்க. சில நிமிடத்துல இருந்து ஆரம்பிங்க. எல்லாரும் செஞ்சு ஆகணும். ஏன்னா செய்யும் போதுதான் நமக்குள்ள அதோட நன்மைகள் பெற முடியும். நன்மைகளை பார்ப்போம். நன்மைகளை பார்ப்போம். தியானம் செய்கின்ற நன்மையை பார்ப்போம். அதாவது மௌனமாக இருக்கும் போது நம்ம செய்கின்ற பயிற்சி ரொம்ப நேரம் எடுக்க வேணாம். காட்டுக்கெல்லாம் போக வேணாம். ஒரு வாரமா இந்த மௌனமா பயிற்சி செய்ய போறேன்னு சொல்லி காட்டுக்கு இல்ல துறவிகளை பாக்குறதுக்கோ ஆசிரமத்துக்கு போறதுக்கோ அப்படி எல்லாத்தினாலையும் அந்த வசதி கிடைக்காது பாருங்க. ஆசிரமத்துக்கு போறது இல்ல இன்னொரு தைலண்டுக்கு போறதோ, அங்க தைலண்ட்ல வந்து புத்திஸ்ட் மங்ஸுங்க இருப்பாங்கல்ல. என் நண்பர் ஒருத்தர் சைனீஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டு அவர் தியானம் செய்ய போவாரு. அந்த குகைக்குள்ள உட்காந்து தியானம் செய்வாங்க. அப்படி கூட போக வேணாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த வசதி கிடைக்காது. எல்லாருக்கும் வசதி என்ன, வீட்டுல இருந்தவாறே நம்ம பயிற்சி செய்யலாம். எப்படி பயிற்சி செய்யணும்னா அந்த பயிற்சியை சொல்றதுக்கு முன்ன நான் சொன்ன மாதிரியும் செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் தரேன். ஆனா நன்மையை பார்த்து விடுவோம். மௌனமாக இருக்கும் போது நம்ம கிடைக்கின்ற நன்மைகள். மௌனத்தை பயிற்சி செய்யும் போது, அமைதியை பயிற்சி செய்யக்கூட நம்மளோட தெளிவு, அதாவது நம்ம மனதின் தெளிவு, இதயத்தின் தெளிவு நன்றாக வரும். நம்மளுக்கு தெரியும் எது கெட்டது எது சரி என்று தெளிவுபடுத்த ஆரம்பிக்கும். இந்த மௌனத்துல நீங்க போக போகத்தான் எது சரி எது தவறு, ஏன் செய்யக்கூடாது ஏன் செய்யலான்னு இந்த மனதுக்கு இதயத்துக்கு பலம் வரும். ஏன்னா நம்ம வந்து அதை பாவச்சுக்கிட்டே, எந்த பொருளும் வந்து நீங்க பாவச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பலம் குறைஞ்சிரும். அப்ப அதோட பலம் வேணும்னா, நம்மளுக்கு மன பலம் வேணும்னா அந்த மனதை சிலது நேரம் பாவிப்பதை நிறுத்தி விட வேண்டும். அவருக்கு ஓய்வு கொடுக்கணும். நம்மளே வந்து ஒரு நாளைக்கு 8 hours தூங்கணும்ன்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு தூங்காம இருங்களேன், எப்படி இருக்கு இந்த உடல் சோர்வாகும், அப்புறம் டல்லாகும், அப்புறம் மறுநாள் தூக்கம் பத்தலன்னா வேற ஏதாச்சும் ஆகும், ரொம்ப சோர்வு அடைஞ்சிரும் இல்லைங்களா? அதே போலதான் இந்த மனதுக்கு ஓய்வு கொடுங்க. மனதுனால பேச முடிஞ்சிச்சுன்னா அது நம்ம கிட்ட என்னத்தமா சொல்லும், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் பண்ணி விடுறியா, நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுன்னு கேட்கும். அதால பேச முடிஞ்சிச்சுன்னா, இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அப்ப மனதுக்கு மௌனம் தான் அதோட ஓய்வு. அப்ப அந்த மனதுக்கு ஓய்வு, இதயத்துக்கு ஓய்வு, புத்திக்கு ஓய்வு கொடுக்கும் போது நம்ம மன தெளிவு, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா சிந்தனை நிறைய ஓடாது இல்லையா? அப்ப அதோட வேகம் குறையும், அது ஓய்வு பெறும். அது ஓய்வு பெறும் போது ரெஸ்ட் கிடைக்கும் போது அதால இன்னும் பலம் பெறும். சிந்தனை தெளிவாக ஆகும். தெளிவு மட்டும் இல்ல, நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே தெளிவாக வரும். அடுத்தது, மௌனமாக இருக்கும் போது, மனம் லேசாக ஓய்வாக இருக்கும் போது மன அழுத்தம், மன உளைச்சல், பல சிந்தனைகள், கோபம், பழிவாங்க எண்ணம் இதெல்லாம் குறையும். ஆசைகள் குறையும். ஏன்னா மௌனமாக இருக்கும் போது நம்மளோட உலக ஆசைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம விட்டு விடுவோம். தேவையில்லாத ஆசைலாம் விடுவோம். ஏன்னா மௌனத்துல வந்து நம்மளுக்கு தெளிவு பிறக்கும் போது நம்மளால சரியான முடிவு சரியான நேரத்துல எடுக்க முடியும். பல நெகட்டிவ் எண்ணத்தெல்லாம் விட்டுருவோம். ஏன் மன அழுத்தம் மன உளைச்சல் வருதுன்னா மறுபடியும் அந்த எரிச்சல் கொடுக்கிற வலி கொடுக்கிற எண்ணத்தை மறுபடியும் இந்த இதயத்துல ஓடிக்கிட்டு இருப்போம். அதை நினைச்சு கவலைப்படுவோம், அதை நினைச்சு அழுவோம், அதை நினைச்சு ஏன்டா இப்படி புலம்புவோம், ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நிச்சயமான உளைச்சல் வரத்தானே செய்யும். மறுபடியும் புலம்புனா அல்லவா? அப்ப அந்த புலம்ப கூடாதுன்னா மௌனம் தேவை. அப்ப எப்பெல்லாம் மனம் வலிக்குதோ கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி 10ல இருந்து நீங்க 1க்கு கணக்கு பண்ணலாம், இல்ல 5ல இருந்து 1 கணக்கு பண்ணலாம், இல்ல 3ல இருந்து 1 கணக்கு பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு வேகமா உங்களுக்கு உங்களோட உங்களோட மனதின் சிஸ்டமை எவ்வளவு தூரம் வேகமாக சாந்தப்படுத்த முடியும். 3, 2, 1 கணக்கு பண்ணி உங்களால சாந்தப்படுத்த முடிஞ்சா அப்படி பாவீங்க, இல்ல முடியலன்னா 5 பாவீங்க, இல்லைன்னா 10ல இருந்து குறைஞ்சுவாங்க. சரிங்களா? அப்ப மன அழுத்தம் பல சூழல்கள் இருந்து நம்ம தப்பிப்போம், சரியான முடிவு கிடைக்கும்.
நம்மளோட உணர்ச்சிகள், அதாவது உணர்ச்சி வசப்பட மாட்டோம் ரொம்ப வேகம். நம்மளுக்கு தெரியும் யார் இப்படி செய்யறாங்க, நம்ம அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யலாம், எப்படி சிந்திக்கலாம், எப்படி அது ஆக்கப்பூர்வமா மாத்தலாம் என்று. அதுக்கப்புறம் நம்ம உறவுகள், நிச்சயமாக கோபம் குறைஞ்சிட்டா உறவுகள் சரியாகும். இப்ப சொல்றேன், இவங்க இனி அன்பு செலுத்த மாட்டாங்க. சின்ன வயசுல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்றேன், யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்கன்னு. அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா காரணம் இருக்கு. ஏன்னா என்னோட வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும், மத்தவங்களை காயப்படுத்துற வார்த்தையா இருக்கும், அப்புறம் மத்தவங்களை ஏத்து பேசுற வார்த்தையா இருக்கும். சும்மா யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பதிலா ஏதாச்சும் சொல்லணும், சொல்லனா தூக்கம் வராது. அப்ப 1க்கு 10 சொன்னா நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு அன்பு கிடைக்குமா, நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமா, உறவுகள் சரியா வருமா? தவறு யாரு மேல? நம்ம என் மேல தானே. அப்ப இது சரியா இருக்கும் போது உறவுகளும் நன்றாக ஆகிறது. அப்ப நம்ம சரியான உறவுகள் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் உறவுல கிடைக்குது, அன்பு கிடைக்குது. நம்ம கூட பேசாத உறவுகள் கூட நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, நம்ம மதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உறவுகளின் அந்த பாலம் நன்றாக ஆகிறது. அதுக்கப்புறம் நம்மள பத்தி சுயமரியாதை என்ற சிந்தனை உயர்வாக ஆகிறது. என்னால முடியும். சிலவங்க தன்னால முடியாது, நான் புத்திசாலி இல்ல, நான் முட்டாள் என்று தன்னை பத்தி தாழ்வாக நினைத்துக் கொள்வார்கள். தன்னை பத்தி தாழ்வாக நினைத்துக் கொள்பவர்கள் எங்க போவாங்க? என்ன ஆகும்? மன அழுத்தம் தானே வரும், மன உளைச்சல் வரும், கோபம் வரும், கடுப்பு வரும், அப்புறம் புலம்புவாங்க, அப்புறம் எல்லாமே வரும், எல்லா பிரச்சனையும் மத்த பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா மௌனத்தில் இருக்கும் போது நம்மள பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிற பலம் என்ன, என்னோட விசேஷத்தன்மை எனக்கு நன்றாக தெளிவாக தெரியும். அது நன்றாகவும் சரியாகவும் என்னால செயல்படுத்த முடியும். நீங்க பாத்தீங்கன்னா படிக்க தெரியாதவர்கள் கூட மௌனத்தை அடிக்கடி கடைபிடிச்சா, அதாவது பாசிட்டிவான மௌனம், அதாவது டே ட்ரீம்ஸ் இல்ல, பகல் கனவு கனவு கன்றவங்க இல்ல, பகல் கனவு கன்றவங்க எப்படின்னா மௌனமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மனசு பகல் கனவு ஏதோ ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோட்டை நிறைவேறாத கோட்டை. அது மௌனம் தான். அது கனவு உலகத்துல இருக்கு. அந்த கனவு உலகம் நிறைவேறாது. அது எதிர்மறையானது, நம்மள ஒண்ணும் மோசமாக கொண்டு போகும். மௌனம் என்றால் சுயமரியாதை. நான் யார், இறைவன் யார், இறைவன் அழகானவர், இறைவன் அன்பானவர். அந்த பரம தந்தையை நினைவு செய்யும் போது நான் லேசாகவும் சுகமாகவும் என்னோட அனாதியான குணமான சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறேன். நான் உயர்ந்தவன். அந்த உயர்ந்த எண்ணம் வரும்போது நம்மளோட பல காயங்கள், ஆழ்ந்த உள்காயங்கள், மனதின் காயங்கள் குணமாகும். மனதின் காயங்கள் குணமாகும் போது நம்ம சுயமரியாதை உயர்வாக ஆகும். இப்ப சில பிள்ளைங்களுக்காக, சில பிள்ளைங்கள்லாம் படிப்பு வர மாட்டுது, படிப்பு மண்டியில உட்கார மாட்டுது, ஞாபகம் மறதி. இப்ப என்ன செய்யணும்? அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அன்றாடம் சிறிது நேரம் இந்த மௌனத்தை பயிற்சி செய்யுங்கள். இந்த மௌனத்தை அன்றாடம் சிறிது நேரம் மௌனத்தை பயிற்சி செய்யும் போது நிச்சயமாக ஞாபக சக்தி நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஞாபக சக்தி கூடனா நம்மளால ஓய்வாக சுயமரியாதை நம்ம வளர்த்து கொள்ளலாம் இல்லையா? நம்மளையும் நம்ம மதிப்போம். நம்ம மதிக்கும் போது பலவர்களும் நம்மள மதிப்பார்கள். முதல்ல மத்தவங்கள நம்ம மதிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல நம்மளுக்கு நம்ம மேல மதிப்பு வேணும். நம்மள முதல்ல யார உலகத்துல நேசிக்கணும்னு அடிக்கடி கேட்பேன். ஆனா முதல்ல இந்த உலகத்துல நீங்க யார நேசிக்கிறீங்களோ தெரியாது. உலகத்துல முதலாவது நம்ம நேசிக்க வேண்டியது யார் என்று உங்கள்கிட்ட கேட்டா நீங்க யார் சொல்லுவீங்க? நிச்சயமாக நம்மள, அதாவது சுயத்தை நம்ம நேசிக்க வேண்டும். அதாவது நம்ம கிட்ட இந்த நல்ல பழக்கம் இருக்குன்னு நம்மள நேசிக்கும் போதுதான் மற்றவர்கள் நம்மளை நேசிப்பார்கள். இப்ப என்கிட்ட இந்த பலவீனம் இருக்கு, நான் சரியில்லை, இவங்களுக்கு என்னைய பிடிக்கல, எனக்கு இவங்கள பிடிக்கல, அவங்களுக்கு என்னைய பிடிக்கல, எனக்கு இந்த பழக்கம் பிடிக்கல, எனக்கு கடுப்பா இருக்கு. அப்ப நம்ம மேல நெகட்டிவான எண்ணத்தை திணிக்க என்னத்தை திணிக்கிறோம்? சோகத்தை தான் அனுபவம் செய்யறோம். ஒத்துக்க முடியுதா? அப்ப சந்தோஷத்தை அனுபவம் செய்யணும். என்ன செய்ய வேண்டும்? ஆக்கப்பூர்வமான சிந்தனை நம்ம மேல இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும் போதுதான் நம்மளுக்கு சுயமரியாதை வளரும். அடுத்தது நம்மளோட
மௌனத்தை பயிற்சி செய்ய செய்ய நம்ம கிட்ட இருக்கிற குணங்கள், நம்ம யாரு, இறைவன் யாரு என்று ஒன்னும் புரிந்து இறைவன்கிட்ட அருகாமையில் செல்ல முடியும். நம்ம இறைவனுக்கிட்ட ஏன் செல்லணும்? இறைவனையே நம்ம அருகாமையில் செல்ல வேண்டும். ஏன்னா இறைவன் தான் நம்ம அனாதியான தந்தை. நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவது, நம்மளுக்கு பாதுகாப்பு குடையை கொடுப்பவர் இறைவன் தான். அப்ப அவரை இந்த மௌனத்தில் தான் இறைவனை அறிய முடியும். நம்ம சத்தம் போட்டு பஜனை பாடலாம், சத்தம் போட்டு தேவாரம் பாடலாம், மந்திரம் சொல்லலாம். ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதில் மௌனம் தேவை. ஏன்னா இறைவனே அமைதியின் கடல். அவர் சதா மௌனமாக இருப்பவர். இறைவனுக்கிட்ட பேசணும்னா நம்ம மனதிலிருந்து அந்த மௌனத்தில் இருந்து பேச வேண்டும். அப்பதான் நம்ம பேசுறோம். சரி, நம்ம அவர்கிட்ட பல லிஸ்ட வைக்கிறோம். அவரு பதில நம்மளுக்கு தெரியணும் தானே, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு. நம்ம நான் கடவுள்கிட்ட பேசுறேங்கன்னு சொல்றாங்க, நான் கடவுள்கிட்ட இது சொல்றேன், நான் அதை சொல்றேன். சரி, பேசுறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனா அதுக்கு பதில் அவர் நிச்சயம் கொடுப்பாரு தானே. நிச்சயமா நம்ம யார்கிட்டயும் பேசும்போது அதுக்கு அவங்க திருப்பி பேசுவாங்க, நம்ம கிட்ட திருப்பி பதில் கொடுப்பாங்க அல்லவா. அப்ப இறைவனுக்கிட்ட இருந்து பதில் நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு என்ன தேவை? நம்ம சத்தத்துல இருந்து கொண்டே இருக்கும். பதில் தெரிஞ்சிருமா? இல்ல தானே. அப்ப பதில் தெரியணும்னா மௌனம் தேவை. இந்த மௌனத்தில் இறைவனோட பதிலை நம்மளால கேட்க முடியும். நம்மளால சரியான அவரோட ஆலோசனை செயல்ல போட்டு நம்மளோட வாழ்க்கையை சதா சந்தோஷமாக, சதா ஆரோக்கியமாக, எல்லா செல்வமும் நிறைந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் அல்லவா. நீங்க பாத்தீங்களா, அப்துல் கலாம் என்பவர் ஒன்னும் பணக்கார குடும்பத்துல இருந்து வரல. அவரும் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்தாரு. அதே மாதிரிதான் நம்மளோட ஜீனியஸ். நம்ம ஜீனியஸ் யாரு தானே தெரியும் தானே, நம்மளோட ஐன்ஸ்டைன். அவர் என்ன செய்வாராம், அவருக்கு எப்போதும் படிப்பு படிப்பு படிப்பு, அந்த லேப் அங்கே உட்காந்து ஏதாச்சும் ஒரு பிரயோகம் செஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாரு. அவர் அன்றாடம் கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கணும்னா அவர் என்ன செய்வார், நடக்க போவாரு. இயற்கையோட கொஞ்ச நேரம் இருப்பாரு. இப்ப நீங்க நடக்கும் போது அந்த இயற்கையோட நீங்க நடக்கும் போது பேசிக்கிட்டு நடக்க வேண்டாம். நீங்க அமைதியா மௌனமா இயற்கையை ரசித்து கொண்டு நீங்களும் இயற்கையும் அந்த இயற்கையின் மௌனத்தை, இயற்கையின் அந்த சுகத்தை அனுபவம் செய்து கொண்டே நடங்க. ரொம்ப தூரம் நடக்கும். அதுல ஒரு சுகமும் ஓய்வான ஒரு உணர்வும் கிடைக்கும் பாருங்க. நம்ம மௌனத்தில் அந்த இயற்கை கூட பேசிக்கிட்டே நடக்கும். அவ்வளவு சுகமா இருக்கும். இது நம்ம ஒண்டியா நடக்க முடியல, எனக்கு யாராச்சும் இருக்கணும்னா நடங்க, 2 பேரும் 3 பேரும் 4 பேரும் நடங்க. ஆனா மௌனமாக அந்த இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு போனோம். அப்ப பேசிக்கொண்டே நடந்தோமா அதுல நேரம் போறது தெரியாது. ஆனா என்ன செஞ்சோம், என்ன பலன் ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப குறைவான விழிப்புணர்வு வரும். நடந்தோம், சரி ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தேன், ஆனா திரும்பி வரும்போது அதுல ஒன்னும் அவ்வளவு அமைதி கிடைக்காது. ஏன்னா நிறைய எனர்ஜியை ஒண்ணு நடக்கிறதுல வேஸ்ட் பண்ணோம், ஒன்னு பேசுறதுல வேஸ்ட் பண்ணிருக்கும். அப்ப ஒன்றியா நடக்கும் போது அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மியூசிக்க வாசிப்பாரு, இசைக்கருவிய வாசிப்பாரு. அப்ப அவர் என்ன செய்யுது, இந்த நடக்கிறதும் இசை கருவியும் என்ன செய்யுது, அவர் இதயத்துக்கு ஓய்வு கொடுக்குது, அவர் புத்திக்கும் ஓய்வு கொடுக்குது. அப்ப நம்ம சில நேரம் நம்மளோட பரபரப்பான வேலையை விட்டு சிறிது நேரம், சில நிமிடங்கள், சில மணி நேரம் நம்ம ஒதுக்க வேண்டும். அது ஒதுக்குறதுக்காக நம்ம பயிற்சி தேட வேண்டும். நம்ம தேடுனா நிச்சயம் கிடைக்கும் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த தேடணுமா இப்பெல்லாம் சுலபமா கிடைக்கும். இப்போ முன்னெல்லாம் கூகுள் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் ஏஐ இருக்கு. இப்ப நீங்க ஏஐல போட்டு எதாச்சும் தட்டினீங்கன்னா பட்டுன்னு வந்துடும். நம்மளுக்கு படத்தோட, வீடியோட, பிலிமோட எல்லாம் சேரும் இல்லையா. அப்ப அவ்வளவு சுலபமாக ஆகிவிட்டது இப்போ உள்ள காலகட்டம். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம விரல்ல இருக்கு தட்டி கேட்டுறதுக்கு. இப்ப இந்த ரேடியோ கூட முன்னெல்லாம் ரேடியோ, இப்பெல்லாம் வானொலி எப்படி இருக்கு, இன்டர்நெட், யூடியூப்ஸ், பேஸ்புக்ஸ் என்ன நிறைய வந்துருச்சு இல்லையா. அப்ப நம்மளுக்கு வேண்டியதை நம்ம இங்க இருந்து தேர்ந்தெடுத்து அது பயிற்சி செய்யணும். சொன்ன மாதிரிதான் கேட்டா பத்தாது, ஆனா நம்ம பயிற்சி செய்யணும். நன்மைகளும் கேட்டோம் இல்லையா. சந்தோஷம் வேணுமா, அமைதி வேணுமா, தெளிவான சிந்தனை வேணுமா, அழகான வாழ்க்கை வேணுமா, உறவுகள் நன்றாக இருக்கணுமா, அன்றாடம் சிறிது நிமிடங்கள் மௌனத்தை அனுபவம் செய்யுங்கள். நீங்க தியான வர்ணனையை பயன்படுத்தலாம், அல்ல நீங்க தியானம் இந்த 5ல இருந்து 1 இந்த நம்பரை கணக்கு பண்ணலாம். மூச்சிய
பயிற்சி செய்யலாம், நிறைய இருக்கு. ஆனா முக்கியமான ஒண்ணு என்ன, நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா. போக்கஸ் பண்ணுங்க. இறைவன் தந்தை பரமாத்மா என் மேல சக்தியை பொழிகின்றார். அவர் சக்தி என்னோட ஆத்மாவுக்கும் உடலுக்கும் ஓய்வாக ஆக்கின்றது. லேசாக இருக்கிறேன், மௌனமாக இருக்கிறேன் என்று தூங்க முக்கியமா எந்த நேரம்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னு தூங்க போகும்போது, அப்புறம் மத்த நேரத்துல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ. ஆனா இந்த 2 நேரத்துல நீங்க செஞ்சுட்டு படுக்கும் போது அதோட இம்பாக்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தூங்கி எழுந்தோடனே விடன்னு எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் பல் வலிக்கிட்டு அப்படி இல்ல. தூங்கி எழுந்தோடனே கொஞ்ச நேரம் காலையில எழுந்திரிச்சோடனே படக்கையில எழுந்திரிச்சோடனே கண்ணை முடிச்சோடனே, கடவுளே காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். எனக்கு இந்த பொழுது கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உன்னை நினைவு செய்வதற்கு மறுபடியும் இன்னொரு நாள் எனக்கு கிடைத்து விட்டது, நன்றி. அந்த மூச்சை இழுச்சு நான் உங்களை நினைக்கும் போது நான் ஓய்வாகவும் லேசாகவும் சுகமாகவும் இருக்கிறேன். இன்றைய பொழுது எல்லாமே, இன்னைக்கு பொழுது காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, அந்த அமைதியை கடைபிடிப்பேன், மௌனமாக இருப்பேன், ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 1 minute 2 minute இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்க நாளை பாருங்க. பிரச்சனை வரும், நான் சொல்ல மாட்டேன் நீங்க காலையில தியானம் செஞ்சா பிரச்சனை வராதுன்னு. பிரச்சனை வரும். ஆனா காலையிலே எழுந்திரிச்சோன்னு நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம மனசுகிட்டயும் புத்திக்கிட்டயும், எது வந்தாலும் நான் எப்படி கையாளுவேன், அமைதியாக, சாந்தத்தின் சொரூபியாக, லேசாக அதை பார்த்து எப்படி தெளிவான முடிவு எடுக்கணுமோ தெளிவான எண்ணத்தோடு நான் முடிவெடுப்பேன். ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு அதை கையாளுவேன். எல்லா சூழ்நிலை வந்தாலும் எனக்கு அமைதியை தான் கொடுக்கும். அப்ப தினைக்கும் சொல்ல 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 என்னாவும் நம்ம மனசுக்கும் புத்திக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப அது ஒரு நாள் நிச்சயம் வேலை. இப்படி அடுத்தது நம்ம எப்படி பயிற்சி செய்யணும்னா, நம்ம எல்லாம் வேலை செய்யறோம், நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எப்படிங்க இந்த பரபரப்பான உலகத்துல எப்படி நான் மௌனத்தை கடைபிடிக்கிறது? சரி, உங்களை போல நாங்களும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருந்தோமா, எங்களால செய்ய முடியும். ஆனா எங்களுக்கு தான் இவ்வளவு வேலையாச்சு. பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், வேலைக்கு போகணும், இவங்களை பார்க்கணும், பாஸ பார்க்கணும், எல்லாத்தையும் பஸ் ஏறணும், காடி ஏறணும். இவ்வளவு பரபரப்பான நேரத்துல நாங்க எப்படி பயிற்சி செய்வது? சரிங்களா? சோ எப்படி பயிற்சி செய்யறதுன்னு பார்ப்போம். எந்த நேரத்துல பயிற்சி செய்யலாம்? முதல்ல நீங்க முதல்ல நிச்சயமாக உங்க பாக்கெட்ல அந்த மௌனத்துக்கான ஒரு டிப்ஸ் வச்சிருக்கணும். ஒரு சின்னதா உங்க பர்ஸ்லயோ இல்ல உங்க பாக்கெட்லயோ இந்த மௌனத்துக்கான செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை நீங்க ஒரு 3 வரி 4 வரி எழுதி வச்சுக்கிங்க. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த வரிகளை படிங்க. நான் ஆத்மா, நான் அமைதியின் சொரூபம். நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் இல்ல இந்த அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அது நிறைய வரும். தமிழ்லயும் இருக்கு, நீங்க கேட்டு எழுதிக்கலாம். ஒரு அட்டவணையில, ஒரு குட்டி அட்டவணையில, ஒரு சின்ன கேலண்டர் பாக்கெட்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. அப்பப்ப திறந்து போறீங்க. இல்லைன்னா உங்க போன் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம், இல்ல போன் பின்னால அட்டவணை வச்சுக்கலாம். போன் ஸ்கிரீனை தட்டும் போது அது வரும். நான் அமைதியின் சொரூபம், நான் நிச்சயமாக அமைதியின், நான் ஆத்மா, நான் உடல் இல்லை, நான் அமைதியின் சொரூபம். நான் இறைவனுகிட்ட இருந்து வரும்போது அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தேன். நான் ஓய்வாக இருக்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் இந்த உலகம் பரபரப்பா இருந்தாலும் என்கிட்ட அமைதியின் சக்தி. அப்ப நீங்க மூச்சை இழுத்து நீங்க பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் உங்க பரபரப்பான நேரத்துல உங்க பாக்கெட்ல இருக்கீங்களா, இப்ப அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து நீங்க படிக்கலாம். அப்ப உங்க வேலை செய்யற நேரத்துல பரபரப்பா இருக்கீங்க, அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், ஒரே டென்ஷன் ஆயிடுச்சா, என்ன செய்யுங்க, நீங்க ஃபாஸ்ட் பண்ணி உங்க டைமை ப்ரோக்ராம் பண்ணி இந்த மௌனத்தின் அமைதியின் பயிற்சியை மறுபடியும் செய்யுங்க. நீங்க சில ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல. நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே காலப்போக்குல ஒரு பழக்கமாயிரும். நம்ம இங்க பழக்கத்தை தானே மாத்த வந்திருக்கோம் இல்லையா? நம்ம முடியாது முடியாது முடியாதுன்னு எத்தனை நாள் சொல்றது? என்ன சொல்லியிருக்காங்க? மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் 6 அறிவு இருக்கு. மனிதனால சாதிக்க முடியாது என்ன இருக்கு? எல்லாமே சாதிக்கலாம். ராக்கெட் விட்டுட்டு இப்ப முன்னெல்லாம் சந்திரனுக்கு மட்டும்தான் போறாங்க இல்லையா? இப்ப மார்ச் வரைக்கும் போறாங்க. அப்ப நிறைய சாதனை பண்ணணும். இப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சாதனை கருவி வந்துருச்சு. வீட்டை கூட்டுறதுக்கு, வீடை மூவ் பண்றதுக்கு, வீடை சுத்தம் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கருவி. கைய உட்கார்ந்த இடத்துல எல்லாம் பட்டன் அதுதான் எல்லாம் வேலை செய்யுது. எழுந்திரிக்க கூட வேண்டாம். அப்படிப்பட்ட மூளை நம்மளுக்குங்க. அப்படிப்பட்ட மூளைய நம்ம சரிவர பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்?
பயிற்சி தானே. இப்ப நம்ம வந்து கோவம் வந்து உடனடியா கோவம் வரலையே, பயிற்சி தானே. அந்த பயிற்சி செய்ய செய்ய கோவம் எல்லாம் வந்து மூக்குக்கு மேல வருது. அப்புறம் பேராசையும் ஆசைகள் எல்லாமே மறுபடியும் 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 அது செயல்ல போடும் போது அது வந்து ஒரு பழக்கமா வருது. இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பழக்கம் வழக்கமா ஆரோக்கியமாக ஆக்கும். அதற்கு நிச்சயமாக கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். நம்ம செய்யறோமா இல்லையான்னு அட்டவணைய டைரிய குறித்து வைத்துக்கணும். நம்ம ஒரு ஜேர்னலை வச்சுதான் ஆகணும் மாறணும்னா. ஏன்னா நம்மக்குள்ள அப்பதான் ஒரு ஊக்கம் வரும். நான் செஞ்சே ஆகணும்னு, மாறியே ஆகணும். யாருக்காக மாற போறோம்? அம்மாவுக்கா, அப்பாவுக்கா, பிள்ளைங்களுக்கா? இல்ல, எனக்காக, என் நன்மைக்காக, என் சுகத்துக்காக நான் மாற போறேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நான் மாற போறேன். நான் மாறினா தான் உலகம் மாறும். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தது நம்ம வந்து பிஸியான நேரத்துல போக்கெல்ல சைலண்ட் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அதை படிங்க. அடுத்தது நீங்க 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இமெயில் அனுப்பும் போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு செயலை செய்யும் போதோ, இல்ல நீங்க இப்ப பாருங்க, நீங்க இமெயில் அனுப்ப போறீங்க, இல்ல ஒரு பேப்பர்ல ஏதாச்சும் எழுத போறீங்க. இப்ப நீங்க சமையலுக்கு போறீங்க, சமையல் பண்றதுக்கு அப்ப நீங்க என்ன செய்யுங்க, மூச்சை இழுத்து ஒரு 3 சைக்கிளும் 5 வாட்டியும், நான் அமைதியானவன், நான் அமைதியானவன், நான் அமைதியானவன், என் தந்தை அமைதியின் கடல், எது செய்தாலும் நான் அமைதியாக, லேசாக, சாந்தமாக இருக்கிறேன். ஒரு 3 வாட்டி 5 வாட்டி ரிப்பீட் பண்ணி போக்கஸா இருங்க. சொல்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு, அதாவது மனம் எங்கேயோ ஓடுது, புத்தி என்னமோ செய்யுது, மனம் என்னமோ சொல்லுது, வாய் ஒன்னும் சொல்லுதுன்னு அப்படி இல்லை. நீங்க சொல்லும் போது மனம், புத்தி, இதயம், வாய் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். நான் அமைதியா இருக்கேன்னு கண்ணு மட்டும் எல்லா இடத்துலயும் பாக்குது. இங்க பாக்குது, மேல பாக்குது, கீழே பாக்குது, என்ன எடுக்கலாம்னு மனம் ஓடுது. ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லுது, நான் அமைதியானவன்னு. இல்லைங்களா? அப்படிலாம் வேலை செய்யாது. அமைதி வந்துடாது. அப்படிலாம் அமைதி வேணும்னா போக்கஸ் சொல்லும் போது, நான் அமைதியாக இருக்கிறேன். என்ன கண்ணை முடிக்கீங்க, என்ன, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் லேசாக இருக்கிறேன். இந்த உடல் புலன்ல அதை அனுபவம் செய்யணும். இந்த மனம், புத்தி, இந்த ஆத்மா ஒளி பிரகாசிக்கணும். இந்த உடலும் அந்த ஒளியை அனுபவம் செய்யணும். இதயம் அனுபவம் செய்யணும். இந்த மூளை தலையும் அனுபவம் செய்யணும். எல்லாம் 4 பக்கமும் 4 இழுக்க கூடாது. 4 பக்கமும் 4 இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு சக்தி இல்லை. அது வார்த்தையா மட்டும் முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு சக்தி வேணும்னா கொஞ்ச நேரம், ஒரு சில வினாடி தானே கேட்கிறேன், போக்கஸ்க்கு பண்ண முடியும் தானே? நிச்சயமா முடியும். அப்ப போக்கஸ் பண்ணி கொஞ்ச நேரம் உள்ளுக்கு கொண்டு வந்து மௌனத்தை, அதுக்கப்புறம் சில 3 வாட்டியோ 5 வாட்டியோ சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு, நான் அமைதியின் சொரூபம், நான் சக்தியின் சொரூபம், என்கிட்ட சகிப்புத்தன்மை நிறைய இருக்கு, நான் பொறுமையின் கடல், நான் சக்தியின் கடல், நான் இறைவன், இறை சக்தி என்னுள்ளே பரவுகிறது, நான் நம்புகின்றேன், நான் சக்திசாலி என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க காரியத்தை செய்யுங்க. சாத்தியம் தானே? முடியும். அப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கும் போதோ, இல்ல காடி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது, டிராபிக் லைட்ல நிக்கிறீங்க, லேசான மியூசிக்கை தேர்ந்தெடுத்தீங்க. ரொம்ப ராக்கான சவுண்ட் இல்லாம ஒரு லேசான மியூசிக். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல காடியில ஓட்டிக்கிட்டு இருக்கும், டிராபிக் லைட்ல கொஞ்ச நேரம் நிக்கீங்களா, உங்க கை பிரேக்கை இழுத்துக்கீங்க. கை பிரேக் எடுக்காம காலில பிரேக்கை வச்சுக்கிட்டே சொல்லாதீங்க, சில நேரம் விட்டுட்டா கஷ்டம். அப்ப டிராபிக் லைட்ட நின்று நீங்க நிக்கலாம், உங்க ஹேண்ட் பிரேக்கை இழுத்துக்குங்க. ஓகே, காலை பிரேக்ல இருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களோட இத வந்து டிரைவ்ல வச்சிருக்காதீங்க, நிச்சயமா ரிவர்ஸ்லயும் வைக்காதீங்க. நீங்க ஏன்னா ஒண்ணு நியூட்ரல்ல வைக்கணும், இல்லாட்டினா எதுல வைக்கணும் உங்களுக்கு தெரியும். சோ வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த டிராபிக் லைட் சோப்புல இருந்து பச்சை மாறுற வரைக்கும் ஒரு சில நேரம் நான் அமைதியான, இறைவன் எனக்கு அமைதியின் சக்தியை கொடுக்கிறார். நீங்க காலை பிரேக்ல வச்சுக்கிட்டு இப்படி சொல்லாதீங்க. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா இதை மறந்தாப்புல இதை செஞ்சுட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம். மியூசிக்கை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க. அதாவது அந்த மியூசிக் வந்து மனதுக்கு, அந்த பாட்டு இருக்கு, சில பாட்டுகள் வந்து அதிரும், அது அப்புறம் கேட்டுக்குங்க. ஆனா உங்களுக்கு அமைதி வேணும்னா அந்த அமைதியான அந்த மியூசிக், இப்ப வந்து மழை பெய்யற மியூசிக் இருக்கு, நன்றா இருக்கும். மழை பெய்யறது, இல்ல வீணை வாசிப்பது, இல்ல ஃப்ளூட் வாசிக்கிற மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் மனசு. நீங்க கேட்டு பாருங்களா, நல்லா இருக்கும். அந்த மாதிரி மியூசிக்கை கேளுங்க. அப்புறம் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து டைமிங் வச்சுக்கலாம். இந்த நேரத்துல அது இல்ல வேர்டிங் ஓடும். சில நேரத்துல நான் என்ன செய்வேன், முன்ன வேலை செய்யும் போது என்னோட கம்ப்யூட்டர்ல வேர்டிங் ஓடும்.
ஓடுற மாதிரி வேர்டிங்க வச்சுக்குவேன். நான் அமைதி, அது அதுல ஓடும். நான் என்ன பேசணுமோ அது ஓடும். நான் அமைதியின் சுரூபம், நான் சக்தியின், என் மனம் தெளிவாக இருக்கிறது, நான் சக்திசாலி என்று கொஞ்ச நேரம் மூச்சை இழுத்து அந்த சுகத்தை அனுபவம் செய்து அதுக்கப்புறம் வேலையை தொடங்குவேன். சோ இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நம்ம அப்ப செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம நீண்ட நேரம் செய்யணும்னா வேலை முடிஞ்சு வந்தோ இல்ல காலை நேரத்திலயோ நம்மளுக்கு நேரம் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு நீண்ட நேரம் வைத்துக்கலாம். என்ன செய்றீங்க? முடியுமா? இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரிதான் பல விஷயத்துல நம்ம மௌனத்தை கடைபிடிக்க வேணும். நம்மள ஏசுறாங்கன்னு சொல்லி திருப்பி ஏசுவோம் தேவையில்லை. என்ன நினைக்கிறீங்க? நம்ம செஞ்சு பார்க்கலாமா? சரி, நேரம் போனதே தெரியவில்லை இல்லையா? 1 மணி நேரம் ஆகும்போது இன்னும் 2 நிமிடம் தான். இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்ன இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. விடை பெறுவதற்கு முன்ன நான் மலேசியால இருந்து ஜோதி நாராயணன். இனிய தலைப்பு மௌனத்தின் சக்தி. எப்படி மௌனத்தின் சக்தி ஒவ்வொரு ஆளும் பயிற்சி செய்ய வேண்டும், அதில் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று நம்ம புரிந்து கொண்டோம். இதோட உங்களை அடுத்த மாசம் வேறொரு தலைப்போட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. மறந்துடாம இந்த லிங்கை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நாம் பெற்ற இன்பம் பெருகவே வையகம். அனைவரும் நன்மை பெறட்டும். அனைவருக்கும் நம் சத்திய பாதையை காட்டுவோம். இதோட மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி.